ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்யலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்யலட்சுமியில் நம்ம கோபி சார் இருக்காரு. அவர் வந்துட்டு நம்ம பாக்யா மேம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இவர் வந்து பொசுக்குன்னு இவ்வளோ நல்லவனா மாறிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அம்மா கிட்ட வந்து பேசி பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே கேப்பில் கிட வெட்டுறாரு. 4 பிட்டு நங்குரமாக போட்டு பார்க்குறாரு. சின்ன வயசு தானம்மா அப்படின்னா நிறுத்து, என் கல்யாணம் ஒன்று நீ யாருமே குழந்தை பெற்றுக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி வேறு வருது. இல்லை நிலா கொஞ்சம் பெருசாகட்டும், அது என்ன நிலா பெருசாகட்டும், சின்னதாக இருக்கும்போது பெற்றுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். இப்படி எந்த பாயிண்ட் போட்டாலும் சிக்ஸர் அடித்தா என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பேசி பார்க்குறாரு, பேச முடியல, அதனால ஏஞ்சி போயிட்டாரு. அம்மா கிட்ட பேசாமல் பேச முடியாமல் முழிக்கிற புள்ள நீதாம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, நாட்டில் இப்படியும் சில பேர் இருக்காங்க, அதுக்கு உதாரணம் இவரே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுநாள் காலைல விடிஞ்ச உடனே பார்க்கணுமே நம்ம பாக்கியா விழுந்து அப்படியே காலில் சக்கரம் கட்டின மாதிரி வேலை செய்யறதை பார்த்தா நம்ம கோபி ஆச்சரியப்படுறாரு. ஏன் இவ்வளோ நாள் பார்த்ததே இல்லையா, இவ்வளோ நாள் நீ எங்கப்பா பார்த்துருக்க, உனக்கு எங்கப்பா கண்ணு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் ஒரு பக்கம் ஸ்பெஷல் கிளாஸ் லேட் ஆகுதுமான்னு சொல்ல, இது முன்னாடியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ரெடி ஆயிடுச்சு, நீ எடுத்துகிட்டு போமானா எடுத்துகிட்டு போக மாட்டேங்குதுங்க. 100 ரூபாய் காசை மட்டும் வாங்கிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்ல, அந்த டைம் பார்த்து கோபிக்கிட்ட மாட்டிச்சு. எப்படின்னு பார்க்குறீங்களா, ஃபோன் அந்த இடத்துல வைக்க ஒரு மெசேஜ் வருது. அந்த இடத்துல ஹார்ட்டு போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காங்களாம்மா. ஹார்ட்டை விட்ற ஹார்ட்டு நில்லு, நான் அம்பு விட்றேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நான் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு பிரேக்கை விட்டவர். அதுக்கப்புறமா இவர் கொண்டு வந்து விட அப்புறம் சமாளிக்க, அதுக்கப்புறம் கடைசியில் அப்பா போயிட்டாருன்னு நினச்சி இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ண, அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டான் கட்டு மாட்டிக்கிட்டான் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. கடைசியில் நம்ம கோபி கண்டுபிடிச்சி வந்து பார்த்தா புள்ள இங்கே யார் கூட உட்காந்துருக்கிறது, திரும்பி பார்த்தா ஐயோ செல்வியோட பையன். டடன்னு முடிச்சிட்டாங்க. என்ன ஆக போகுது, அடுத்த அட்வைசராக இவர் மாற போகிறாரு. பாக்கியாவுக்கு பதில் இவர் மேலே வெறுப்பை காமிக்க போகிறாங்க. என்ன நடக்குதோ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்